வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, டிஎஸ்பி சுந்தரேசன் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். 2025 ஜூலை மாதம் அவர் வாகனம் இல்லாமல் டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிறவர், அவருக்கு டெஃபினட்டாக காவல்துறை வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அந்த காவல்துறை வாகனத்தில் தான் இது மாதிரியான டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணணும். ஆனால் அந்த வாகனம் எதுவுமே இல்லாமல் நடந்து போனார். பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வாங்கிக்கிட்டாங்க, நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால உயர் அதிகாரிகள் என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பு கொடுக்குறாரு. புரோட்டோக்காலை மீறி எப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாரு, பணி இடைநீக்கம் செய்கிறாரு. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. இப்போது தனக்கு செய்யப்பட்ட பணி இடைநீக்கத்தை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அந்த கேஸில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இந்த சட்ட போராட்டத்தில் டிஎஸ்பி சுந்தரேசன் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுனால 6 மாதங்கள், ஏன்னா ஜூலை மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 6 மாதத்துக்கு அவருக்கு சேலரி போடப்படலை. எப்போதுமே சஸ்பென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு பாதி சம்பளமாவது போடுவாங்க, ஆனால் சம்பளமே போடலை அப்படிங்கிற ஒரு இஷ்யூவும் படிக்க முடியுது. ஸோ இதனை எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ நீதிமன்றம் சஸ்பென்ஷனை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்ய இருக்காங்களாம். யாருக்கு எதிராக தெரியுமா? லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனா. ஏற்கனவே முன்னாள் ராஜ்யசபாவுடைய சேர்மன், ஃபார்மர் ராஜ்யசபாவுடைய சேர்மனை பதவி நீக்கம் பண்ணுறதுக்காக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை இஷ்யூ பண்ணாங்க எதிர்க்கட்சிகள். அது அட்டர் ஃப்ளாப் ஆனிச்சு. ராஜ்யசபா தான் அட்டர் ஃப்ளாப்பு, சரி லோக்சபாவில் இது மாதிரி எதுவும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்க்கட்சிகள் ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை இஷ்யூ பண்ண இருக்காங்களாம். லோக்சபாலையும் இந்திய கூட்டணிக்கு போதிய எம்பிக்கள் இல்லை. அதனால் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மறுபடியும் ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு தான் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு சொல்கிறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ரங்கராஜ் பாண்டேவை அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு பாஜகவினர்லாம் சோசியல் மீடியாவில் போட்டு அடின்னு அடித்தாங்க கடந்த ஒரு வார காலமாக. பின்னணி என்ன? 2014 என்டிஏ 18% வாங்கினுச்சு, 3 சீட்ஸு ஜெயிச்சிச்சு. 2024 அண்ணாமலை தலைமையில் என்டிஏ 18%, 0 சீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டார். 2024 எப்படி 2014 ஒப்பிட முடியும்? 2014 என்டிஏ கூட்டணியுடைய ஹெட்டாக தேமுதிக இருந்தாங்க, விஜயகாந்த் இருந்தார், ஸ்ட்ராங்காக அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருந்தார். ஆனால் 2024 பாஜக தலைமையிலான கூட்டணி, ரெண்டும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டேவுக்கு பலர் பாடம் எடுத்தாங்க. இப்போ பாண்டேவை தொடர்ந்து அருண் அப்படின்னு சாணக்கியா சேனலில் பணிபுரியக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் என்ன சொல்லியிருக்காரு? மோடியை கோர்த்து விடுறாரு. 2014 18%, 2024 18%, ரெண்டுமே மோடிக்காக வந்த வாக்குகள். மோடிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அது. 2019 அது குறைஞ்சிச்சு. அதை அண்ணாமலை மறுபடியும் 18%க்கு உயர்த்தினார் அப்படிங்கிற துணியில் பதிவு போட்டிருக்காரு. அதாவது அண்ணாமலையை எலிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது மோடியை டீமீன் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. முதல்ல இப்போது ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னா அந்த காம்படிஷனுடைய உண்மையான வெற்றியாளர்களை நம்ம பாராட்டணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, உடன்பாடு இருக்கோ இல்லையோ, போட்டியில் ஜெயிச்சது தான், பாராட்ட கற்றுக்கணும். அதுதான் ஒரு நாகரிகமான மனநிலை. இந்த தேர்தலில் பிஜேபி 2019 எந்த பொசிஷனில் இருந்துச்சு? மோடினாலே தமிழகத்துக்கு எதிரி, மோடியே தமிழகத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மீடியா பலத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் திணிச்சாங்க. அது எல்லா திணிப்பையும் உடைச்சு துவம்சமாக்குனவர் அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை சீனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மோடி நல்லது பண்ணுறாரு, மோடி செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் பொதுமக்கள் போய் சேருது. அதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களுடைய முயற்சிகள் பாமர மக்கள் எல்லாம் போய் சேரலை. ஆனால் அண்ணாமலை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கடைகோடி, அதாவது ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மோடியுடைய சாதனைகளை கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த சேம் டைம் திமுக ஆட்சியிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, திமுக வேஸ்ட்டு, பிஜேபி தான் வேணும், பிஜேபினால தான் நல்ல கவர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற இந்த தாட்டை மக்கள் மத்தியில் முடிஞ்ச அளவு போய் சேர்த்தாரு. அண்ணாமலை மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் தான் பல கிராமங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது தெரிஞ்சிருக்கும்,
அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் அங்கே பாஜகவுடைய கொடிக்கம்பத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. பிகைன் வுட்ஸ் நேர்காணலில் நெறியாளர் பாண்டிக்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? 3% 12% கட்சியை உயர்த்தியவர் அண்ணாமலையில் அப்படின்னு கேட்டதுக்கு தான் இவர் 2014, 24 அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி இருந்தார். இவர் அருண் ரமேஷ் என்ன சொல்கிறாரு தெரியுமா? 3% அப்படின்னு சொல்கிறது, பிஜேபியை 3% சொல்கிறது தப்பு தானே. 8லிருந்து 10% பிஜேபிக்கு தமிழகத்தில் எப்போதுமே ஓட் ஷேர் இருக்குது. அதை செயல் வடிவத்தில் ஆக்கினவங்க அண்ணாமலை இது மாதிரியான நபர்கள் தான். ஆனால் எப்போதுமே 10% ஓட்டு பிஜேபிக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, 10% பிஜேபிக்கு ஓட் ஷேர் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக பாண்டே 25லேருந்து 30 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணுறாரு? அதிமுக கூட்டணியில் பிஜேபிக்கு 25லேருந்து 30 தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இதை திணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள், அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபிக்கு தமிழகத்தில் 8 to 10% கன்ஃபார்மாக எப்போதுமே ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் பாண்டே 25லேருந்து 30 அப்படின்னு அதோட நிப்பாட்டிக்கிறாரு? 10% ஓட் ஷேர் இருக்கிறவங்க 10 தொகுதியில் தான் போட்டி போடணுமா? காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது? அவங்க திமுக கூட்டணியில் எவ்வளவு தொகுதிகளை கேட்டுக்கிருக்காங்க? 3% இருக்குமா காங்கிரஸுடைய ஓட் ஷேர் தமிழகத்தில்? அவங்க தனித்து நின்னா 2% ஓட் ஷேர் அவங்களால வாங்க முடியுமா? அவங்க 30, 45, 50 தொகுதி கேட்டுக்கிருக்காங்க. நீங்களே சொல்கிறீங்க 10% பிஜேபியுடைய ஓட் ஷேர்னு சொல்கிறீங்க, ஏன் 25ன்னு பாண்டே சொல்கிறாரு அப்படின்னு இப்போ மடக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு விஷயந்தான், மோடி, அண்ணாமலை இந்த 2 காம்போனால தான் பாஜக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது. இந்த 2ல் ஒன்றை எரேஸ் பண்ணாலும் போய் சேர்ந்துருக்காது. அது மோடியை எரேஸ் பண்ணாலும் சரி, அண்ணாமலை எரேஸ் பண்ணாலும் சரி, இந்த 2 பேருக்கு தான் வேல்யூவே தமிழக பாஜகவில். ஸோ அதை வந்து அட்மிட் பண்ணணும். பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் பாண்டே மாதிரியான நபர்கள் இதை ஆணித்தரமாக சொல்லணும். அண்ணாமலையுடைய சாதனைகளை திட்டமிட்டு மறைக்கிற மாதிரி தான் தெரியுது. இவங்களுடைய நோக்கமே அண்ணாமலை ஒன்றுமே பண்ணலை. அண்ணாமலை வரதுக்கு முன்னாடியே பாஜக செம பீக்கான ஒரு பார்ட்டியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்குறாங்க. அதில் உண்மை இல்லை. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் பிஜேபியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு. பிஜேபி ஒரு பெரிய பேசு பொருளாக மாறினுச்சு தமிழகத்தில். இந்த செய்திகளை பற்றி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரங்கராஜ் பாண்டேவுடைய சாணக்கியா சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோபத்தில் பதிவு போட்டுருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.